வலிமையான அமிலம் எது? ஏ அசிட்டிக் அமிலம், பி கார்போனிக் அமிலம், சி ஹைட்ரோகுளோரிக் அமிலம், டி சிட்ரிக் அமிலம். ஆன்சர் சி ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஒப்பீட்டளவில் வலிமை குறைந்த அமிலம் எது? ஏ சல்பூரிக் அமிலம், பி நைட்ரிக் அமிலம், சி ஹைட்ரோகுளோரிக் அமிலம், டி அசிட்டிக் அமிலம். ஆன்சர் டி அசிட்டிக் அமிலம். அமிலத்தன்மையின் அளவுகோல் எது? ஏ வெப்பநிலை, பி அழுத்தம், சி pH அளவு, டி அடர்த்தி. ஆன்சர் சி pH அளவு. pH அளவில் 7க்கும் குறைவான மதிப்பை கொண்ட கரைசல்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன? ஏ கார கரைசல்கள், பி நடுநிலை கரைசல்கள், சி அமில கரைசல்கள், டி உப்பு கரைசல்கள். ஆன்சர் சி அமில கரைசல்கள். 5வது பின்வருவனவற்றுள் எது கனிம அமிலம் அல்ல? ஏ ஹைட்ரோகுளோரிக் அமிலம், பி சல்பியூரிக் அமிலம், சி நைட்ரிக் அமிலம், டி அசிட்டிக் அமிலம். ஆன்சர் டி அசிட்டிக் அமிலம். பின்வருவனவற்றுள் எது கரிம அமிலம்? ஏ ஹைட்ரோகுளோரிக் அமிலம், பி சல்பியூரிக் அமிலம், சி நைட்ரிக் அமிலம், டி சிட்ரிக் அமிலம். ஆன்சர் டி சிட்ரிக் அமிலம். அமிலங்கள் எவற்றுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் உருவாக்குகின்றன? ஏ உலோகங்கள், பி அலோகங்கள், சி காரங்கள், டி நடுநிலை சேர்மங்கள். ஆன்சர் சி காரங்கள். அமிலங்கள் உலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்து எவற்றை உருவாக்குகின்றன? ஏ ஹைட்ரஜன் வாயு மற்றும் உப்பு, பி நீர் மற்றும் உப்பு, சி ஆக்சிஜன் வாயு மற்றும் உப்பு, டி கார்பன் டை ஆக்சைடு மற்றும் உப்பு. ஆன்சர் நீர் மற்றும் உப்பு. ஆர்ஹீனியஸ் கோட்பாட்டின்படி அமிலங்கள் நீரில் கரைந்து எதனை தருகின்றன? ஏ ஹைட்ராக்சைடு அயனிகள், பி ஹைட்ரஜன் அயனிகள், சி எதிர்மின் அயனிகள், டி நேர்மின் அயனிகள். ஆன்சர் ஹைட்ரஜன் அயனிகள், பி. பிரான்ஸ்டெட்-லோரி கோட்பாட்டின்படி அமிலம் என்பது என்ன? ஏ எலக்ட்ரானை ஏற்கும் ஒரு பொருள், பி எலக்ட்ரானை வழங்கும் ஒரு பொருள், சி புரோட்டானை ஏற்கும் ஒரு பொருள், டி புரோட்டானை வழங்கும் ஒரு பொருள். ஆன்சர் டி புரோட்டானை வழங்கும் ஒரு பொருள். இப்போ நம்ம 10 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம். நம்ம எத்தனை மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்றத இங்கே செக் பண்ணிக்கலாம். நம்ம 10க்கு 10 சரியாக சொல்லியிருக்கோம். ஒருவேளை தப்பாக சொல்லியிருந்தாலும் இந்த இடத்துல நம்ம எந்த கேள்வி தப்பாக சொல்லியிருக்கோம் அப்படின்றதையும் காட்டி கொடுத்துரும். நம்மளுடைய மார்க் என்ன அப்படின்றதையும் நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். இது மூலிமா உங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.